இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் வந்து நம்ம ஈஸி இன்சூரன்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஈஸி இன்சூரன்ஸ்லேயே வந்துட்டு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா யூஸருக்கு இது லைனக்ஸ் பார்க்கணும். லைனக்ஸில் இன்னும் நிறைய இருக்குது வந்து. அதுக்கப்புறம் விண்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லைனக்ஸில் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கீபேர் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, ஓகேவா. இன்கேஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ரூட்டு ரூட்டு டிவைஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளால் லாகின் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தோன்னா அது என்ன இஷ்யூன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டு எப்படி வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீகான்ஃபிகர் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு எப்படி அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரியல் டைமாக வந்து இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்குது, அது ஆட்டோ ஸ்கேலிங். இதுவும் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும். இதுலேயே வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் நம்ம கன்சோல் மூலமாக கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இங்கே போகிறோம், ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதிலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சாரி, இங்கே இருக்க நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கன்சோல் லாகின் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறோம் ஈஸி கன்சோல் லாகின் பண்ணி. பட் வந்து பார்த்தோன்னா நம்ம ரியல் டைமில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், சம்டைம் வந்துட்டு நமக்கு கன்சோல் அக்சஸ் கொடுப்பாங்க, ஓகேவா. சம்டைம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா. க்ளவுட் ஃபார்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி வந்து அவங்களே ஏடபிள்யூஎஸ்சியில் வச்சு அவங்களே வந்துட்டு ஒரு டூல் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமாக கூட கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க, ஓகே. உள்ளே வந்து பேராமீட்டர் மட்டும் அதுவே வந்துட்டு வேல்யூஸ் வந்து நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்புட் கேட்கும், நம்ம வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் நேமு, இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இந்த மாதிரிலாம் வந்து என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு, மெஷின் என்ன மெஷின் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா. லைனக்ஸா இல்லாட்டி விண்டோஸ் அந்த மாதிரி வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இந்த மாதிரி வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் என்ன ஐபி அட்ரஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னது நம்ம டிசிபியா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ரிலேட்டடாக வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களா, டிசிபி மட்டும் தான் இருக்க போதா, இல்லாட்டி வந்து எஸ்எஸ்எஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். எஸ்எஸ்எஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து இன்புட் அதுவே கேட்கும். நீங்கள் கொடுத்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப்பர்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் அங்கேயே கொடுத்துக்கலாம், ஓகேவா. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லாட்டி க்ளவுட் ஃபார்மேஷன் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லைட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பின் ஸ்டாக் மூலமாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் பண்ணும்போது என்ன, பின் ஸ்டாக்கும் லைட் ஸ்டைல் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும், ஆம்பிளிஃபைன் இருக்குது, ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸி இன்சூரன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து அதோடைய இப்போ என்ன சொல்கிறது, பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணால் அதோடைய பேக்கேஜ் வந்து நீங்கள் பீன் ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணும்போதே நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு லான்ச் பண்ணிங்கன்னா ஈஸி இன்சூரன்ஸ்லேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே லான்ச் ஆகிரும். பிஹெச்பிலேருந்து எல்லாமே லான்ச் ஆகிரும். அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் சரி, மொபைல் ஆப்ஸோ இல்லாட்டி வெப் டெவலப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பீன் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. இந்த பீன் ஸ்டாக்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸி இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் கொடுத்தா போதும், அதுவே கிரியேட் ஆகும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி தான் பீன் ஸ்டாக் மாதிரி தான் அந்த ரிமைனிங் இதுவும் வந்துட்டு. இப்போ என்ன சொல்கிறது வந்துட்டு லைட் ஸ்டைல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும், லேம்டாலையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் ஸ்டைல், அதுக்கப்புறம் சேம் இதெல்லாம் மூணு ஒரே மாதிரி தான் வந்துட்டு ஆம்பிளிஃபை வந்துட்டு, ஓகேவா. இந்த 3-4 இருக்குது மொத்தம். இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே கான்செப்ட் தான், ரிலேட்டட் சர்வீசஸ் தான் வந்துட்டு, ஓகேவா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பீன் ஸ்டாக்கும் லைட் ஸ்டைலும் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். நம்ம வந்து பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸையும் பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம எல்லா சர்வீஸுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் யூஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, லான்ச் யூஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் எஸ்ஏபிக்கும் எஸ்கியூஎல் சர்வர் டிபி தான் இருக்கும், ஓகேவா. எஸ்கியூஎல் சர்வருக்கும் சாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் இது வந்து இருக்கும். இதில் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்காது, ஓகேவா. அதே மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்வர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம்.
வேவ் லென்த்து சர்வர்லெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு ஈஸியாக பண்ண முடியும். சர்வர்லெஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ண முடியாது, ஒரு ஒரு சிலது வந்து ஃப்ரீயாக இருக்கிறது நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் வாக் த்ரூ வந்துட்டு சாரி வேவ் லென்த் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பண்ண முடியும். பட் வந்து ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் யாராவது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பீன் ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சர்வீஸையும் மொத்தமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம். பட் ரியல் டைமாக நம்ம இது வந்துட்டு நம்ம கம்பெனியில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஈவன் ஜாவாவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஆங்குலர் ஜேஎஸ், பைத்தான், இல்லாட்டி ரூபி, இல்லாட்டி பிஹெச்பி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லாட்டி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ரூபி டெவலப்பர், இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா பிஹெச்பி டெவலப்பரோ, இல்லாட்டி ஆங்குலர் ஜேஎஸ் எது வேணாலும் இருக்கலாம். வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஹெச்பியும் இப்போ ஆங்குலர் ஜேஎஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெப் டெவலப்பர் மாதிரி தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஜூம்லா, இல்லாட்டி வந்து மெகண்டியோன்னு நினைக்கிறேன், இந்த நேம் மறந்து போச்சு, இங்கே பார்த்துடலாம். லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்துட்டு எதுவும் பண்ணுவோம் வந்துட்டு. இங்கே வந்து இருக்கு பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூம்லா, மெச்சண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்பல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிலேட்டட் டு வெப் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? வேர்ட் ப்ரெஸ்ஸு, ஓகேவா? லேம்பும் வந்துட்டு பிஹெச்பி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெப் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? நோட் ஜேஸும் லேட்டர் கிட்டத்தட்ட வந்து இதுதான் வரும். அதுக்கப்புறம் வந்து இதுவும் நம்ம லேட்டாக தான் டிசியாக வந்துட்டு. அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த இவங்கெல்லாம் பார்த்தோன்னா வெப் டெவலப்பர் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? ஈஸ்வரன்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியாது. இன்கேஸ் நீங்களும் யாராவது வந்து இந்த வீடியோ ஃபியூச்சரில் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நான் சொல்கிறேன் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வெப் டெவலப்பர் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், வேறு யாருமே டிஃபெண்ட் பண்ண தேவையில்லைன்றதுனால தான் இந்த லைட் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு. இது சிம்பிளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸும். அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு நம்மளுடைய பீன் ஸ்டாக்கும், எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கும் இதே மாதிரி தான், சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் வேறுபடும், அவ்வளோதான் வந்துட்டு. பீன் ஸ்டாக்கு இது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆம்பிளிஃபை, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது மொபைல் டெவலப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா பீன் ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் எப்பவுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நான் டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி போய்க்கிறேன். பேசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்ட்டு. உள்ளே போய் நீங்கள் இன்டெப்த்தாக போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய உள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பீன் ஸ்டாக்லேயும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் சைடில் என்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அதே தான் வந்துட்டு பீன் ஸ்டாக்லேயும் இங்கே வந்து இருக்கும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதா வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க வாட் இஸ் பீன் ஸ்டாக்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இது 100 சர்வீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஈச் which expose an area of functionality while the variety of services offer flexibility of how we want to manage your AWS infrastructure தான் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து குயிக்காக வந்துட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு எந்த ஒரு நீங்கள் புதுசாக வந்துட்டு வித்தவுட் ஹேவிங் டு லேர்ன் அபவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து ஈஸியர் இன்சூரன்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். A to Z வந்து உங்களால் உள்ளே போயிட்டு கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வெப்பில் போய் தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ண போகிறீங்க இல்லையா? வெப் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள்
உங்களுடைய டெம்ப்ளேட்லேருந்து எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்குள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய அந்த வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் போட்டிங்கன்னா போதும். இல்லாட்டி வந்து டொமைனில் வந்துட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து டொமைனில் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன டொமைன் நேம் கொடுக்குறீங்களோ அந்த டொமைன் நேம் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸோ இல்லாட்டி வேறு எந்த ஒரு விதமான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய வெப் டெவலப்பருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை வந்துட்டு. ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணியிருப்பார் இன்னொருத்தர் வந்துட்டு. இப்போ நார்மலாக ஆன் பெர்மிசஸ் போனீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணி அங்கே போட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து அதில் உள்ள இது அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணி MySQL எல்லாத்தையுமே நீங்கள் கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எல்லாமே போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகணும்னா அவருக்கு வந்துட்டு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது அவங்களுக்கு இன்கேஸ் தெரியலன்னா வந்து கண்டிப்பாக இன்னொருத்தர் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவுமே தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லான்ச் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா எல்லாமே மாற்றிக்கலாம். ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியர் இன்சூரன்ஸ் மாற்றணும் இல்லாட்டி மெமரி மாற்றணும் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சிம்பிளாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து இதோடைய ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் வந்துட்டு. ஓகேங்களா, அதனால் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். லோட் பேலன்சர் வந்துட்டு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ப்ரொவிஷனிங், ஸ்கேலிங் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங் எல்லாமே வந்து இங்கேயே பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்துட்டு. இது வந்து ஒரு நல்ல சர்வீஸ் தான் வந்து இதுவும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கோன்னு ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுது, ஜாவா, .NET, Node.js, PHP, பைத்தான், ரூபி, ஓகேவா, இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஆப்ஷன்ஸும் அப்படி தான் இருக்கும். என்னதுன்னா க்ளவுட் ஃபார்மேஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஒரு 5 சர்வீஸ் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பேசிக்காக வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். இன்டெப்த்தாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்விரான்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை முடிச்சிடும் அவ்வளோதான், எப்படி வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்டெப்த்தாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உட்காரலாம் வந்துட்டு. ஏன்னா இது ஒரு நாளில் எனக்கு வந்து கிளாஸ் முடிய போகிறதில்ல, ரொம்ப டைம் எடுக்கும். நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எப்போயோ ஒரு நாள் என்னால் முடியாட்டி லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சோலில் கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு AWS CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை லெவல் CLI டிசைன் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இது வந்து செப்பரேட்டாக வந்து அவங்களே வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே கமாண்ட்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை வந்துட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து API கால் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரைஸிங் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் வந்துட்டு. ஓகேவா, ஆனால் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் இது வந்துட்டு பீன் ஸ்டாக்குள்ள வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி S3 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க என்னென்னா அந்த சர்வீஸ்க்கான அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதை கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க வந்து பாருங்கள், ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணணும், அப்ளிகேஷன் அண்ட் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, டு கிரியேட் யுவர் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் யூ வில் யூஸ் தி கிரியேட் வெப் ஆப் கன்சோல். இதை வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். இங்கே போய்ட்டு கிரியேட் அப்ளிகேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து இந்த லிங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இந்த பேஜுக்கு அப்படியே வந்துடும். சேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். பட் இங்கே வந்து அப்ளிகேஷன் நேம் எல்லாமே கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி ஒரு லிங்க் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து ஜஸ்ட் ரெண்டுமே ஒரே ஒரு தான். நீங்கள் வந்து சர்வீஸ் டைரெக்டாக இங்கே வந்து சர்வீஸில் போயிட்டு பீன் ஸ்டாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேக் வேணா டேக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் இப்போ வந்துட்டு.
ஓகேவா? அப்படி இல்லை என்னன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு உங்களுடைய இந்த லிங்க் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள லிங்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணாலே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஓகே, இங்கே வேணா உங்களோட அப்ளிகேஷன் நேம் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே வச்சிடறேன் வந்துட்டு. ஓகே, அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 100 யூனிகோடு கேரக்டர்ஸ் அப் டு நீங்கள் சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் இங்கே கொடுக்க முடியாது. அவ்வளோதான். டேக் நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு டாக்கர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. டாக்கர் நான் இன்ஸ்டால் பண்ணேன், இங்கே என்னுடைய மெஷின்லேயே டாக்கர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு மெஷினில் டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால் நான் டாக்கர் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். பட் இங்கே டாக்கர் நமக்கு நிறைய இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஈஸி இன்சூரன்ஸ்லாம் போய் பண்ண போகிறோமே தவிர இங்கே என்னோட லோக்கல் மெஷினில் நான் பண்ண போகிறதில்ல. இந்த மூணுமே ஈசிஆரோ இல்லாட்டி இசிஎஸ்ஓ இல்லாட்டி இகேஎஸ் பார்த்தோன்னா மூணுமே பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய இன்சூரன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்கர் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா இதுவும் டாக்கர் இங்கே செலக்ட் பண்ணாலும் இன்சூரன்ஸ்லாம் போகும், இங்கே அமேசான் லைனக்ஸ்லாம் போகுது. பட் இது எனக்கு பெரிய லென்த்தியானது ப்ளஸ் நான் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி இங்கேயே பண்ணிக்கலாம். இது கிரியேட் பண்ணி இது பண்ணுறதால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்சூரன்ஸ்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது வேண்டாம். இது பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நாளைக்கு பார்த்தோன்னா நம்ம இதை ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு திரும்பவும் பீன் ஸ்டாக் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம் டாக்கர் பட் இங்கே பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், பிஹெச்பி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிஹெச்பி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே மேக்ஸிமம் அமேசான் லைனக்ஸ் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெர்ஷன்ஸும் உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குது. இது டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னா ரெக்கமெண்டட் வெர்ஷன் ஒரே ஒரு தான் இருக்குது. அப்கிரேட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் இதை சூஸ் பண்ணிங்கன்னா மேபி இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. இன்கேஸ் இதை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீன் ஸ்டாக்ல பட் நான் பார்த்தோன்னா டிஃபால்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அப்ளிகேஷன் கோடு பார்த்தோன்னா சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக S3லேருந்து டிஃபால்ட்டாக அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அதுவே டிப்ளாய் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக கோடு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் உங்களுடைய கோடை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை சூஸ் பண்ணால் இந்த இது டிசேபிள் ஆயிரும், இன்விசிபிள் ஆயிரும். நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, பிஹெச்பி நீங்களே ஏதாச்சும் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை உங்களுக்கு லோக்கலில் இருந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டி பப்ளிக் URL கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே நம்ம S3 போகும்போது பார்ப்போம் அது ஓகேங்களா? இப்போ பார்த்தா நம்ம இங்கே சாம்பிளில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய இதுக்காக நான் உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பிஹெச்பி நல்லா தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிஹெச்பி உங்களுடைய பிஹெச்பி அப்ளிகேஷன் இல்லாட்டி பிஹெச்பி டெம்ப்ளேட் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோக்கலில் நீங்கள் பிஹெச்பி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே சாம்பிளை நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாம்பிளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய பிஹெச்பி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லோக்கலில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதனால் ரெண்டுமே இது பண்ணி பாருங்கள் இப்படின்ட்டு. இங்கே கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிரும். நம்ம இங்கே பாருங்கள் எதுவுமே சூஸ் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள் நம்ம எதுவுமே சூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம் கொடுத்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணோம், பிஹெச்பி சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சாம்பிள் கொடுத்துரும். இங்கே ஈஸி இன்சூரன்ஸ் நம்ம கொடுத்தோமா? கொடுக்கவே இல்லை இல்லையா? எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இங்கே பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. பட் இன்னும் நீங்கள் ஈஸி இன்சூரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் EC2 கன்சோலுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கணும். பட் சம்டைம் டைம் எடுக்கும். அப்படி இல்லாட்டி இங்கேயே உங்களுக்கு எரர் வந்துடும். இன்கேஸ் கிரியேட் பண்ணலன்னா இங்கேயே உங்களுக்கு எரர் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் என்ன நடந்துகிட்டுன்னு சொல்லி காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா பெண்டிங் தான் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம், சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு இல்லையா? நம்ம ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இங்கே லோட் ஆகுறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் ஈஸி இன்சூரன்ஸ் லான்ச்னு இருக்குது இல்லையா? இது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஃப்ரீ. ஓகேவா?
இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிரியேட் ஆகிருக்கும் செக்யூரிட்டி குரூப்பு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்வரான்மெண்ட் ஹெல்த் செக் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். நம்மளோட யூசேஜ் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள், ரன்னிங்னு வந்துருச்சு இல்லையா. இது கொஞ்சம் இப்போ வந்து மாற்றிருக்கிறாங்க. இந்த கன்சோல்லாம் பாருங்கள் மாறிடுச்சு வந்துட்டு, இப்போ ரொம்ப மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏன்னா நியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்சோல் வந்துட்டு. இங்கே வந்து பார்த்தா நமக்கு கீபேரு எதுவுமே கொடுக்கல. இதை லாகின் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து இங்கே வந்து கீபேரு எல்லாமே கொடுக்கணும். நம்ம ஈஸி சாரி இதில் வந்து எலாஸ்டிக் பின் ஸ்டாக்ல வந்து பார்த்தோன்னா கீபேரு எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஹெல்த் செக்அப் வந்து ஓகேன்னு வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா பிஹெச்பி எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே ஈஸ்வர் இன்சூரன்ஸும் ரன் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே அப்ளிகேஷனில் போயிட்டு சரி இதில் தான் இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எரர் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த டைப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே எரர் இல்லாட்டி வார்னிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த கான்ஃபிகரேஷன் தப்புன்னு சொல்லி அர்த்தம் வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள் டீபக் எரர் எல்லாமே வரும். எரர் கொடுத்தீங்கன்னா இங்கே எரர் வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, சம்டைம் வந்து நீங்கள் வந்து ராங்காக கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எரர் வந்துடும். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எரர் வந்து எப்படிங்க வரும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இது நம்ம கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஈஸ்வர் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு பாருங்க. இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து இது முன்னாடி இங்கே இதில் போடுவோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் வந்து வேணால் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே அட்மின் கொடுத்து போய்க்கலாம். பிஹெச்பி அட்மின் வந்து கொடுக்கணும். பட் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்னும் இது தெரியல. பட் வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்க வேண்டியதான். பிஹெச்பி அட்மின் பேஜ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டிங்களா வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இது வேணால் ஜஸ்ட் ஒரு லிங்க் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு ஏடபிள்யூஎஸ் பேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் வந்துட்டு. நம்ம இப்போ இதே மாதிரி தான் இங்கே உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் நெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரியேட் நியூ என்வரான்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன என்வரான்மெண்ட் வெப் சர்வர் ரிலேட்டடாக இல்லாட்டி ஒர்க்கரான்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நம்ம லேட்டராக இது வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். திரும்ப நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்னொன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். கிரியேட் நியூ அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு முதல்ல இதை டெலிட் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். All participants are unmuted. இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா பாஸ்? சார் ஆக்சுவலாக அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு, அது டிஃபால்ட் பேஜ் தான் சார். ஏடபிள்யூஎஸ் அந்த பேஜ் டிஃபால்ட் பேஜ் தான். பிஹெச்பி பேஜ் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி போடல. இல்லை பிஹெச்பி பேஜ் நான் எதுவுமே டெம்ப்ளேட்லாம் நம்ம வந்து பிஹெச்பி இங்கே இதான சொல்கிறீங்க, இந்த இதான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், இல்லை இந்த ஐபி கொடுத்து நம்ம வெப் பேஜ் அதே தான். இல்லை இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து சாம்பிள் பேஜ் நீங்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம சொல்கிறேன், ஒரு நிமிஷம். அப்ளிகேஷனில் போனீங்கன்னா
இங்கே என்விரான்மெண்ட்டில் போயிட்டு செலக்ட் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க இல்லையா, இங்கே வந்து கொடுக்குறது தான். இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தாங்க. இந்த பிஹெச்பின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சாம்பிள் இங்கே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா கோட் இருந்ததுன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னொரு இது பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா இப்போ? ஸ்க்ரீன் தெரியுது சார். ஓகே. All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இடம் கிரியேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த என்விரான்மெண்ட் வேணுமோ அந்த என்விரான்மெண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் டெலிட் பண்ணால் போதும். இங்கே வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி போடணும். காப்பி பண்ணி போட்டு இங்கே டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்குள்ளதும் நீங்கள் அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். இது டெலிட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் டெர்மினேட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. யூசர் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுது. இது எல்லாமே இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம டெர்மினேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்துட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்கே யூசர் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கு இப்போ தான் வந்துட்டு. இது வந்து டெர்மினேட்னு வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் திரும்ப வந்துட்டு அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து போயிடும். இது எல்லாமே டெர்மினேட் பண்ணணும். ஸ்டில் இங்கே வந்து அப்டேட் ஆகலைன்னா வந்துட்டு யூசர் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டெர்மினேட் ஆகி இங்கே அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இது ரிமூவ் ஆயிரும். இன்னும் பெண்டிங்னு காமிக்குது ஹெல்த் வந்துட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இது இப்போ டெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நம்ம அப்ளிகேஷன் இதை வந்து டெர்மினேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போதைக்கு வந்து இது டெர்மினேட் பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இதுவாகிட்டு இருக்கு, டெலிட் ஆயிரும். ஓகே, புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு சும்மா PHP டெம்ப்ளேட்னு கொடுத்துடலாம். ஓகேவா, அப்ளிகேஷன் நேம் வந்து PHP டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வந்து கொடுக்கறது கொடுக்காத டேக் வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கறது. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம புதுசாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. பார்க்கலாம், இது டெலிட் ஆகிட்டு நம்ம டெலிட் பண்ணி விட்டுலாம். ஒன்று இன்னும் பெண்டிங் தான் காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தா அந்த இது போயிடுச்சு வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா யூசர் வந்து நமக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் சேஃப். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து சிம்பிளாக வந்துட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தோம், இங்கே அப்ளிகேஷன் நேம் கொடுத்தோம், அவ்வளோதான் கிரியேட்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்முக்குள்ள நம்ம வந்து டீடைல்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் நேம் இருக்குல்ல, அந்த நேம் நீங்கள் கிளிக் பண்ணாலே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் என்வரான்மெண்ட் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வர் வேணுமா இல்லாட்டி ஒர்க் என்வரான்மெண்ட் வேணுமான்னு இருக்கு. ஓகே, நம்ம ஒர்க் என்வரான்மெண்ட் வந்து இப்போதைக்கு பார்க்க வேணாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு இங்கே உள்ள ஒவ்வொரு சர்வீஸையும் நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா, இது வந்து நாளைக்கு வந்து இது டிஸ்கஸ் பண்ணலாம் இதை வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு முக்கியமாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்ன கேட்பாங்கன்றது இங்கெல்லாம் இருக்குது வந்துட்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நாக்கரிலையோ இல்லாட்டி மான்ஸ்டர்லேயோ போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னு போட்டாலே அவங்க மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து வந்துடும் மேக்ஸிமம். இதான் வந்து ப்ரீவியஸ்லியும் நான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் போட்டிருப்பேன். க்ளவுட் ஃப்ரண்ட் மட்டும் போட்டிருக்க மாட்டேன், அவ்வளோதான்.
பாருங்க எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி, இது வந்து ஒரு கம்பெனியில் கேட்டுக்கிறான். ஓகேவா, இது வந்து ஒரு கம்பெனியில் கேட்டுக்கிறான். அந்த மாதிரி நான் தனித்தனியாக தான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா, இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சின்ன சின்ன சர்வீஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா. நம்ம அதனால வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எடுப்பாங்க. வந்து வெப் டெவலப்பர்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டடா, இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வந்து வேணா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கொடுப்பாங்க. இல்லை டெவலப்பர்ஸ்னா வந்துட்டு டெவலப்பர்ல அவங்க என்ன டெவலப்பர், ஜாவாவா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய சர்வீஸை வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, அதெல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் ரியல் டைமா, எனக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் வந்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சர்வீஸ், லாங்குவேஜ்னு எதுவுமே தேவையில்லை. பட் உங்களுடைய பேஸ் தான் வந்து நீங்கள் டிபிஏவாக இருந்தீங்கன்னா டிபிஏ ரிலேட்டடாக சர்வீஸ் படிக்கணும். ஜாவா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாவா வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். C++, ஷார்ப், இல்லாட்டி வந்து வேறு என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் AWSல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க க்ளோட் ஃபார்மேஷன், டெராஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து சால்டெக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஈசி இன்ஸ்டன்ஸ், VPC, S3. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லா இடத்துலையுமே கேட்குறது. இந்த இது எல்லாமே வந்துட்டு பேசிக்காக எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. பட் வந்து API கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் ஆன் தி உங்களுடைய அப்ளிகேஷன் இதை பொறுத்தா மாறும் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன கொடுக்க முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் DBAல தான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் RDS இந்த இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம அதனால் லேட்டராக போய் பார்ப்போம். இது வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு என்வரான்மெண்ட் வந்துட்டு இங்கே வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க, இங்கே வந்து கிரியேட் என்வரான்மெண்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வெப் சர்வர் நீங்கள் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம், அதனால வந்துட்டு இது வந்துட்டு டிசேபிள் ஆயிடுச்சு. இங்கே என்வரான்மெண்ட் வந்து நீங்கள் என்ன என்வரான்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி இங்கே வந்து அதுவே எடுத்துக்கிச்சு. நீங்கள் இதே வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டொமைன் நேம், இன்கேஸ் வேணும்னா டொமைன் நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டொமைன் நேம் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு நேம் வேணும்னு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு PHP டெம்ப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த டொமைன் நேம் செக் பண்ணணும். இதுக்கு வந்து அமௌண்ட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மேபி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம விட்டுறலாம், டொமைன் நேம் எதுவுமே தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன பிளாட்ஃபார்ம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PHP நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாம்பிள் இருக்கு இல்லையா, சாம்பிளாக இல்லாட்டி வந்துட்டு அப்லோட் யுவர் கோடான் இருக்குது, நீங்கள் அப்லோட் யுவர் கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு வெர்ஷன் நீங்கள் லேபிள் வேணும்னா லேபிள் நீங்கள் மேலே கொடுத்தது அப்படி கொடுக்குறாங்க. இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா நான் செப்பரேட்டாக வந்து PHP வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஜிப்பில் கொடுக்குறமா என்னன்னு தெரில, பட் வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கிரியேட் என்வரான்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிரும். நான் என்ன டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த டெம்ப்ளேட் கிரியேட் ஆகும். பட் ஜிப் ஃபார்மேட் எடுத்துக்கதான் தெரியல. இங்கே நோ ஈவெண்ட்ஸ்னு வருது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஸ்டாந்தி உங்களுடைய அப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் எடுக்கும். வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கேயே வந்துட்டு உங்களுடைய ஈஸ்வர் இன்சூரன்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெர்மினேட்டில் தான் இருக்குது. இது ஈஸ்வர் இன்சூரன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதனால் ரெண்டு விதமாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெம்ப்ளேட் நீங்களே வந்துட்டு உங்கள் டெம்ப்ளேட்னா நீங்களா PHP வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வச்சு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய PHP வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே இங்கே வந்துட்டு இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்டைம் எரர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இங்கேயே சொல்லிடும். சரி, அப்ளிகேஷனில்
மறுபடியும் இங்கே தான் போகுது. சரி, இதே பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் தான் இருக்குது. இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் இமீடியட்டாக காப்பி பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் காப்பி ஆகுமான்னு தெரியல. இங்கே ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் எரர் வருது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், வந்துட்டு இமீடியட்டாக வராது. ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு இல்லையா? லான்ச் ஆகி வரணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் அந்த நான் அப்லோட் பண்ண இல்லையா, அந்த அப்லோட் பண்ண டெம்ப்ளேட்டும் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆனால் வரும். நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிப் ஃபைலாக காப்பி பண்ணி போட்டிருந்தேன். அது என்ன ஃபார்மேட்டில் வந்து காப்பி பண்ணணும்னு தெரியல வந்துட்டு. நான் அவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வந்துட்டு. ஸோ அதனால கூட சம்டைம் வந்து இஷ்யூவாக இருக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து காப்பி ஆக மாட்டேங்குது. இங்கே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பட் வந்து இங்கே இருக்கிற டெம்ப்ளேட் வந்து நமக்கு வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை இல்லையா? இங்கே வந்து எரர் வருது. ஏன்னா அந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கல. இங்கே வந்து ஒருவேளை நம்ம இந்த பேஜை வந்து ஃபுல்லாக அங்கே கொடுக்கணுமா என்னன்னு தெரில. மேக்ஸிமம் அப்ளிகேஷன் இப்படி தான் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கணும். இது டெம்ப்ளேட்டும் நாளைக்கு திரும்ப ஒரு செக் பண்ணிட்டு வரேன். இந்த டெம்ப்ளேட் மட்டும் ஓகேவா? பின் ஸ்டாக்கை பொறுத்தவரை இவ்வளோ தாங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது மாற்றணும் செய்யணும்னா இங்கே வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனில் போயிட்டு நீங்கள் ரீபில்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரீபில்ட் திரும்பவும் அங்கே தான் அதுவே எடுத்துக்குது. பட் அந்த டெம்ப்ளேட்டை மாற்றணும்னா நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட்ல போய் பண்ணணுமான்னு தெரியல. சொல்லுங்க. நீங்கள் இந்த யூஆர்ல கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கே தான் போகும். எங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த வெப் பேஜுக்கு தான் போகணும். எக்ஸாம் இன்னொரு என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இதுலேயே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நேம் வேணால் கொடுத்து பார்க்கலாம். வந்துட்டு PHP சாம்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே திரும்ப PHP கொடுக்கலாம். அது மாதிரி இங்கே நிறைய அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா .NETல வந்து பார்த்தோன்னா லைனக்ஸ் வெர்ஷன் இருக்குது, விண்டோஸ் வெர்ஷன் இருக்குது, டாக்கர் இருக்குது. கிளாஸ் ஃபீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபீஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. வந்துட்டு நம்ம வெப்லாஜிக்கு மிடில் வேர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த இதுக்கு அந்த இதில் வந்து பார்த்தா ஜேபாஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஜேபாஸ்குடைய காம்படிட்டர் தான் கிளாஸ் ஃபீஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் கோன்னு எனக்கு தெரியல. ஜாவா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோட் ஜேஎஸ், PHP, பைத்தான், ரூபி, தாம்கேட் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துட்டு. நம்ம PHP கொடுத்துக்கலாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சாம்பிள் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த டொமைன் நம்ம வந்து இது கொடுத்துருந்தோம், டொமைன் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த டொமைன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம், இதில் வந்து டொமைன் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த டொமைன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை, கரெக்டுங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து பாருங்கள் T2 மைக்ரோ தான் எடுத்துருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு T2 மைக்ரோ தான் டிஃபால்ட்டாக எடுக்குது. அப்போ நம்ம எப்படி மாற்றுது, நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இது வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துட்டு இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், நேம் வந்து நம்ம புதுசாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம்.
நீங்கள் அப்ளிகேஷன் லாக் இதெல்லாம் வேணும் டேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் நேம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கே டொமைன் நேம் உங்களுடைய விருப்பம் தான் கொடுக்குறது. இங்கே மேனேஜர் அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபார்ம் மேனேஜர் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம PHP கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா சாம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொடுத்துட்டு இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் உங்களுடைய மேனுவல் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிளா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்து யூசிங் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வேணுமா, இல்லாட்டி ஹை அவைலபிலிட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸில் வச்சு வரும். ஓகேவா, ஹை அவைலபிலிட்டி லோட் பேலன்ஸில் வச்சு வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி யூசிங் ஸ்பாட் அண்டு ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டுமே வச்சு பண்ணிக்கலாம். லோட் பேலன்ஸ் இருக்கா வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கஸ்டம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லாட்டி வந்து சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே டிசேபிள் இருக்கு. உங்களுக்கு சாஃப்ட்வேர் எடிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்னென்னலாம் எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். என்ஜினிக்ஸ் வேணுமா, இல்லாட்டி அப்பாச்சி வேணுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி வந்து எவ்வளோ லிமிட் கொடுக்கணும், டாக்குமெண்ட் ரூட் வந்து இது வந்து எவ்வளோ கொடுக்கும், இது வந்து ஸ்லாஷ் வந்து நீங்கள் அந்த டைரக்டரி கொடுப்பீங்க இல்லையா, ஸ்லாஷ் டைரக்டரிக்குள்ள உங்களுடைய லொக்கேஷனை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டுக்கு வந்துட்டு கம்ப்ரஷன் அவுட்புட் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய URL வந்துட்டு FTP எனேபிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து எரர் வந்து டிஸ்பிளே எரர் நீங்கள் ஆன் ஆஃப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, சர்வர் வந்துட்டு ரீச் ஆகிற டைம் வந்து 60 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ்ரேன்றது ஒரு சர்வீஸ் வந்து இது வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். S3ல வந்து லாக் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே வந்துட்டு க்ளவுட் வாட்ச் எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு சேவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே எடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட எனேபிள் இருக்கு. நீங்கள் எடிட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடிட்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரேஜ் டைப் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்னெட்டிக் கொடுத்துருக்கீங்க, இல்லாட்டி வந்து நார்மலாக SSD கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்து SSD எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து 8 GB கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், டேட்டா சர்வீஸ் வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் இது வந்து டிசேபிள் பண்ணி டிசேபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் நம்ம உங்களுடைய டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். 8 GB வந்துருச்சு. செக்யூரிட்டி குரூப் வந்து செலக்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் டிஃபால்ட் கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து SSD தான் இது பண்ணி வச்சுருந்தோம், கரெக்டுங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெட்டா டேட்டா வந்து நமக்கு வேணால் டிசேபிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி உங்களுடைய லோட் பேலன்ஸில் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் லோட் பேலன்ஸில் எனேபிள் பண்ணணுமா, இல்லாட்டி சிங்கிள் வேணுமா, சிங்கிள் வேணுன்னா சிங்கிள் மாறிடும். இல்லை எனக்கு வந்து லோட் பேலன்ஸர் வேணுன்னா இங்கே வந்து லோட் பேலன்ஸர் கொடுத்துக்கலாம். மினிமம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துட்றோம். அது மாதிரி ஆன் டிமாண்ட் வேணுமா, இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி இது பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன் டிமாண்ட்லேயே வச்சுட்டு ஆன் டிமாண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் இங்கே வந்து மாற்றிக்கலாம். மாற்றுறாங்க இங்கேயும் மாற்றலாம், இன்னொரு இடத்துலையும் மாற்ற முடியும். நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த AMA வந்து உங்களுக்கு என்ன AMA வேணும்னு சொல்லிட்டு இந்த AMAன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது ஒரு AMA ஒன்று வரும். இந்த AMA ஐடி இருக்கு பாருங்க, இந்த ஐடி தான் வந்துட்டு இங்கே வந்து கொடுக்குறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு AMA ஐடி எந்த AMA வேணுமோ அந்த AMA ஐடி காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் வந்து ரெட் ஹேட் லைனக்ஸ் இல்லாட்டி சன்சோலரிஸ் இல்லாட்டி உமண்டோ லைனக்ஸ் இல்லாட்டி அமேசான் லைனக்ஸ் 2 சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டி ஜோன் நீங்கள் என்ன அவைலபிலிட்டி ஜோன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் குரூப் இது வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் குரூப் தேவையில்லை. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க, ஒன்று வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு லோட் பேலன்சர் வேணும்னா இங்கே வந்து லோட் பேலன்சர் இங்கேயும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வேணுமா, இல்லை கிளாசிக் லோட் பேலன்சர் வேணுமா, இல்லை நெட்வொர்க் லோட் பேலன்சர் வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இதில் கேட்டிருந்தார், யூடியூப்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஆன்சர் பண்ணல. அப்ளிகேஷனுக்கும் நெட்வொர்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோட் பேலன்சர் போகும்போது இன்னும் வந்து எலாபரேட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அப்படியே அதை ஆன்சர் பண்ண விட்டேன். ஓகே, லிசனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் நம்பர் வந்து ஆட் பண்ணனா வரிசை ஆட் பண்ணிட்டே போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, HTTP மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வேணால் நீங்கள் ஆட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் HTTPSம் கொடுத்துக்கலாம் கொடுக்குறதா இருந்தால்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹெல்த் செக்கப்பு எல்லாமே இதில் வந்து கொடுக்குறது. இன்ட்ரோவில் எவ்வளோ இருக்கணும், ஓகே. அன்ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கு அலாட் வர்றது இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து லேட்டராக பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தோன்னா லோட் பேலன்ஸில் வரும்போது இதெல்லாம் வரும் எல்லாமே வந்துட்டு. அப்போ வந்து பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரோலிங் அப்கிரேட்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி எனேபிள் பண்ணியிருந்தீங்க, லோட் பேலன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ரோலிங் அப்கிரேட் கொடுத்துக்கலாம். ரோலிங் அப்கிரேட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓஎஸ் லெவலில் அப்கிரேட் ஆகுதுன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா பேட்ச் அப்ளை பண்ண போகிறாங்க, ஸ்மால் ஓஎஸ் லெவல் பேட்ச் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்ச் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகிட்டு தான் பேட்ச் வந்து அப்ளை பண்ணும். சம்டைம் வந்துட்டு ஷெட்யூல் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து கஸ்டமருக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. இல்லாட்டி அப்ளிகேஷன் சர்வர் லேட் உங்களுக்கு வந்து பேட்ச் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சர்வருமே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டு பண்ணும். இது ரோலிங் அப்கிரேட்னா என்ன பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் சர்வரில் பேட்ச் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டவுன் பண்ணி அப் பண்ணும். ஓகேவா. அப் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு செகண்ட் அப்ளிகேஷன் சர்வர் போகும். இங்கே அப் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சர்வர் அப் ஆயிடுச்சுன்னா செகண்ட் அப்ளிகேஷன் சர்வரில் போயிட்டு திரும்ப வந்துட்டு பேட்ச் அப்ளை பண்ணிட்டு டவுன் பண்ணி அப் பண்ணி விடும். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சர்வராக அப் பண்ணிக்கலாம். அதனால வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு இம்பாக்ட் எதுவுமே இருக்காதுன்றதுனால வந்து ரோலிங் அப்டேட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோலிங் அப்டேட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆரக்கிளில் நம்ம டேட்டாபேஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி, நீங்கள் வந்து செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய ரோல் வேணும்னா ரோல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பேர், என்ன கீப்பேர் வேணுமோ உங்களுடைய கீப்பேரை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ரோல் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ரோல் தான் இருக்குது. இது கொடுத்து நீங்கள் சேவ்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கீப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும் இங்கே வந்துட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மானிட்டரிங் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும்னா எல்லாமே மானிட்டரிங் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஹெல்த் ரிப்போர்ட்டிங் நீங்கள் என்கேன்சல் இருக்குது, நீங்கள் பேசிக் கொடுத்துருங்க. பேசிக் கொடுத்துட்டீங்கன்னா க்ளவுட் வாட்ச்லாம் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணாது. க்ளவுட் வாட்ச் மானிட்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் மறந்து போய் நீங்கள் டெர்மினேட் பண்ண முட்டீங்க இல்லாட்டி எப்படி டெர்மினேட் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறைய எடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரீமிங்லாம் உங்களுக்கு வேணாமான்னு சொல்லிட்டு இது டிஃபால்ட்டாகவே டிசேபிள் ஆகி தான் இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மானிட்டரிங் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜர் ஏதாவது அப்டேட் வேணால் நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் விண்டோ போட்டுக்கலாம். இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ போட்டு இந்த சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock 25 minutes ஓகே மேக்ஸிமம் 1:30 இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா 1:30 வந்துட்டு எப்போயுமே மெயின்டெனன்ஸ் விண்டோ வந்து இருக்கும். இந்த இருக்குல்ல மைனர் அண்ட் பேட்சுக்கு வந்துட்டு ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் விண்டோ இருக்கிறனால டவுன் பண்ணி அப் ஆகிக்கும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உள்ள நீங்கள் இந்த எலாஸ்டிக் பின் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் ஏதாவது அலர்ட் வருது, வார்னிங் அலர்ட் வருதுன்னா அந்த அலர்ட் வந்து உங்களுக்கு மெயிலில் வரணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாங்க வந்துட்டு. நம்ம எஸ்என்எஸ் தனியாக பார்க்கலாம். எஸ்என்எஸ்னா அதுவும் மெயில் கான்ஃபிகரேஷன் தான், அது வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட் நெட்வொர்க் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு விபிசி வேணால் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய கஸ்டமைஸ்டு விபிசி வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதுமாதிரி லோட் பேலன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லோட் பேலன்ஸில் எந்தெந்த அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா அவைலபிலிட்டி ஜோனையும் சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு வேணா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் சப்நெட் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம் அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு. இதையும் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் நெட்வொர்க்கில் வந்து நம்ம விபிசி போனால் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு சப்நெட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். அப்போ வந்து நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா டேட்டாபேஸ் கூட உங்களுடைய பிஹெச்பிக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு டேட்டாபேஸ் வேணும்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சப்நெட் எதுவுமே இல்லை, சாரி இங்கே இது வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்து எதுவுமே கிடையாது வந்துட்டு. நீங்கள் ஸ்னாப்ஷாட் இன் கேஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு கூட ரீஸ்டோரேஷன் இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எதுவுமே கிரியேட் பண்ணலாம், அதனால் இங்கே டிஸ்பிளே ஆகலை. அது மாதிரி உங்களுக்கு வந்து MySQL வேணுமா, PHP வேணுமா, ஆரக்கல் வேணுமா, MySQL வேணுமா, PostgreSQL வேணுமா, இல்லாட்டி ஆரக்கல் வேணுமா, SQL சர்வர் வேணுமா, ஓகே. SQL சர்வர்லேயே இவ்வளோ இருக்குது வந்துட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து MySQL என்ஜின் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வெர்ஷன் வந்துட்டு. அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து மாற்றிக்கலாம், கிளாஸ் வந்துட்டு. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணாமல் வேணாமா, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்து டிசேபிள் ஆயிரும். அதே மாதிரி மல்டி அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா, இல்லாட்டி வந்துட்டு சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோன் இருந்தால் போதுமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுக்கணும்.
கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா பேஸ் இது எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் என்வரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிரியேட் ஆயிரும். இது வந்து ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், யூசிடி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் லோட் பேலன்சர் கான்ஃபிகர் ஆகும். உங்களுக்கு அங்கே என்னென்ன என்வரான்மெண்ட் வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க, அவ்வளோதான் வந்துட்டு. இது வந்து சிம்பிளாக கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு உங்களுக்கு என்வரான்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை வந்துட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை வந்துட்டு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது வந்து கொடுத்துருந்தோம், PHP admin கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். ஏன் இங்கே வந்து நமக்கு ஓப்பன் ஆகலை? இப்போ இதை கிளிக் பண்ணும்போது ஏன் ஓப்பன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணும்போது ஏன் ஓப்பன் ஆகலாம், நம்ம வந்து ஜிப் ஃபைல் தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அதனால் வந்து சரியாக எடுத்துக்கவே இல்லை டெம்ப்ளேட் வந்துட்டு. இதுனா ஆட்டோமேட்டிக்காக PHP இன்ஸ்டால் ஆகி அதுவே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி இங்கே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி டெலிட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்பராக டெலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இங்கே அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் கொடுத்துருங்க. இது ரெண்டுமே டெலிட் பண்ணிட்டீங்களான்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் டெர்மினேட் ஆயிடுச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு, ஒன்று செலவன் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று வந்து ரன்னிங் தான் காமிக்குது. இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து டெர்மினேட் ஆகணும். உங்களுக்கு டெர்மினேட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அப்படி டெர்மினேட் ஆகாட்டி நீங்கள் திரும்ப ஒரு தடவை வந்துட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இதை எத்தனை தடவை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதனால் வந்து நாளையுமே நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக டெலிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன இது வந்து பார்ப்போம். இங்கே வந்து நாளைக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைட் ஸ்டைல் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம வந்து தேவையில்லை வந்துட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் லேம்டானா என்னன்னு பார்த்துடலாம். இந்த இதில் வந்து லான்ச் யூஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வர் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து ஆர்டிஎஸ்ல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வேணா வந்துட்டு ஈவன் இதுலேயே வந்து பேக்லேயும் நம்ம திரும்ப வரணும் வந்துட்டு. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீன் ஸ்டாக் நம்ம வந்து ஃபுல்லாகவே இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்கிட்ட எதுவுமே இல்லை வந்து ஷெடியூல் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷெடியூல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால இதுவும் வந்து லேட்டாக வந்து முடிச்சு விட்டுறலாம். நம்ம ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். சர்வர் லெவலில் நம்ம வந்து எனேபிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின்ல ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த பேட்ச் ஃபைல் வந்துட்டு. நீங்கள் எப்பவுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வரணும், வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்சூரன்ஸும் இங்கே டெர்மினேட் ஆயிடணும். All participants are unmuted. ஹலோ, ஓகே. இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இந்த வீடியோ இன்னைக்கு நைட் எப்படியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்னோட வேமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாட்டி அடுத்த கிளாஸில் ஒன்றுமே நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இது கேட்டால் வந்துட்டு எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்காதீங்க. டவுட் எங்கெங்க நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைவ் செஷனே எடுக்கிறேன். இல்லாட்டி வந்து நீங்கள் என்னோட வீடியோவே பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா? கரெக்டுங்களா? நீங்கள் வந்து அதனால வந்துட்டு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஓகே ஜி. ஓகேங்களா? நாளைக்கு வந்து கண்டிப்பா நாளைக்கு வந்து ரெண்டு ரெண்டு செஷன் பார்த்துலாம். மேக்ஸிமம் லாம்டா வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரியாது. எனக்கு வந்து இது ரொம்ப தெரியாது மீன்ஸ் எனக்கு பைத்தான் இந்த மாதிரிலாம் தெரியாது. இல்லை உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் ஏதாவது தெரியும்னா நீங்க ஏதாவது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸுங்க. நாளைக்கு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. ஏன்னா வந்து நான் திரும்ப இதில் போனீங்கன்னா இதுவும் லைட் சைட் போனீங்கன்னா அதுவும் வந்து 1 hour ஆகும் எடுக்கிறதுக்கு வந்துட்டு. நான் அதான் கன்ஃபியூஸ் பண்ணுறது. சரி. நாளைக்கு வந்து திரும்ப எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் 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 ஒரு சின்ன வேலை இருக்குது வெளியில் வந்துட்டு. ஓகே ஜி. ஓகே. ஓகே தேங்க்ஸ். வீடியோ மட்டும் கொஞ்சம் அப்லோட் பண்றீங்க ஜி. இல்லை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த நான் எடிட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். சாரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸுங்க. ஓகே பாய். தேங்க்யூ. Okay, bye.